அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒரு லட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேனை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பீனட் அதாவது வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையை ஒரு பவுலில் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 100 கிராம்ஸ் வேர்க்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஃபுல்லாக. இதில் வந்து ஹை அயர்ன் கண்டென்ட் இருக்குது. இருக்கிற எல்லா மில்லட்ஸ் நட்ஸ் விடவும் இதில் ஹை அயர்ன் கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அயர்ன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு மில்லட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இந்த பச்சைப்பயிறு. இந்த பச்சைப்பயிரை வந்து அதே மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் பிளாக் வித் க்ரீன் ஃபார்ம் ஆகிருக்கிற அதே மாதிரியே நம்ம வந்து நல்லா ஃபைனாக நம்ம வந்து அதை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம எவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த லட்டு இது வந்து ஒரு பயோட்டின் ரிச் லட்டு. ஸோ இந்த லட்டு வந்து நமக்கு வந்து 30 to 40 டேஸ் நம்ம வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி. சைட் பை சைட் வந்து ஒரு பவுலில் ஒரு ஒன் கப் ஆஃப் வாட்டர் வந்து நான் பாயில் பண்ணுறதுக்காக வேண்டி வைக்கிறேன். நம்ம அதில் வந்து ஒரு சிரப் ரெடி பண்ண போகிறோம். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சைட் பை சைட். இந்த பச்சைப்பயிரை நல்லா க்ரீன் டு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு பாதாம். ஓகேங்களா. 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பாதாம் எடுத்துக்கோங்க. இந்த பாதாமும் வந்து அயர்ன் கண்டென்ட்டை நமக்கு ரிச் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு சீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பம்ப்கின் சீட்ஸ். ஃப்ளாக்ஸ் சீட்லேயும் அயர்ன் கண்டென்ட் இருக்குது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளாக்ஸ் சீடு அதில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜெல்லி ஃபார்மேட்டில் ஆயிருங்கிறனால ஃப்ளாக்ஸ் சீடை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணல. ஏன்னா கிரைண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி லட்டுவாக எடுக்கும்போது ஒரு ஜெல்லி ஃபார்மேட் ஆயிரும். சைட் பை சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வெல்லம் இருக்குது இல்லைங்களா, வெல்லம், உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம், பனை வெல்லம், இல்லை கரும்பு சர்க்கரை, எதுவாக இருந்தாலும் சரி தான். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வெல்லம் வந்து அதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பம்ப்கின் சீட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பூசணி விதை வந்து ஒரு பிளாக்கிஷ் க்ரீனாக சேஞ்ச் ஆகிருக்கு. அது வரைக்கும் நம்ம அதை வந்து போடணும். அப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 4 to 5 பீசஸ் ஆஃப் ஏலக்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஐட்டம் மெயினான அயர்ன் கண்டென்ட் ரிச் இருக்கிற ஒரு ஐட்டம் ராகி, கேப்ப மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையை நல்லா ஜலிச்சு அதை வந்து ஒரு சின்ன பவுல் அளவு, நம்ம எந்த பவுல் அளவு பீனட் எடுத்தோமோ அதே பவுல் அளவு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி ஸ்மெல் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பாயில் பண்ணி வச்சுருந்த வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அதோட வாட்டரை வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு ஜெல் மாதிரி ஒரு ஃபார்மில் வரும். நம்ம கூழ் காய்ச்சினா எப்படி வரும், ஒரு கெட்டி ஃபார்ம், அந்த ஃபார்மில் வரும். கட்டி பிடிக்காமல் அது எல்லா பக்கமும் அது படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் ஆறட்டும் லைட்டாக. ராகியில் இருக்கிற மாதிரி ஹை ரிச் இன் அயர்ன் கண்டென்ட் நம்ம இப்போது எல்லா ஐட்டமும் அதுக்கு ஈக்குவலான ஐட்டம் சேர்த்திருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒவ்வொன்றும் வந்து கண்டென்ட் கம்மியாக சேர்த்திருக்கோம், ஜாஸ்தியாக சேர்த்திருக்கோம். எதுவுமே நமக்கு வந்து கொழுப்பாகவும் சேரக்கூடாது. அதே மாதிரி நமக்கு டெய்லி நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டைஜஷன் ஆகிற மாதிரியும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவான்டிட்டியில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த பாதாம் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிரைண்ட் பண்ண பவுடரை போட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஒரு 10 to 15 பீசஸ் ஆஃப் டேட்ஸ் சீட் எடுத்துகிட்டு நம்ம டேட்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கிற பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழமும் இந்த பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி க்ளீனான ஹேண்ட்ஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த டேட்ஸோட ஜூஸ்லேருந்து எல்லாமே நல்லா இதாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா ராகி, அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மீடியமான சைஸஸில் உருண்டை எடுத்துக்கோங்க. டெய்லி ஒன்று சாப்பிட்டு